வெல்கம் டு Edify Triple H. Find the odd one out அப்படின்ற சீரீஸில் நம்ம இன்னைக்கு வேர்ட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் என்ன இந்த சீக்வன்ஸில் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான். ஸோ ஒன்லி நம்பர்ஸில் மட்டும் வராமல் இந்த மாதிரி வேர்ட் பேஸ்டு ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் இல்லைனா ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் வேர்ட், இந்த மாதிரி எப்படி வேணால் கேட்கலாம். ஸோ அதுக்குள்ளே கனெக்ஷன் என்னென்னு நம்ம ஃபைண்ட் பண்ணி அதோட ஆன்சரை நம்ம எழுதணும். First sum, find the next alphabet in the sequence B, E, I, N, next N கப்புறம் என்ன வரும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன ட்ரிக், என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஆல்ஃபபெட்ஸ் பார்க்கும் போது B கொடுத்துருக்காங்க, E கொடுத்துருக்காங்க, I கொடுத்துருக்காங்க, N கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பிக்கு அப்புறம் சிடி, அதுக்கப்புறம் இ வருது. ஸோ இங்கே 2 ஆல்ஃபபெட்ஸ்க்கு அப்புறம் இ எடுத்திருக்காங்க. எஃப், ஜி, ஹெச் 3 ஆல்ஃபபெட்ஸ்க்கு அப்புறம் ஐ எடுத்திருக்காங்க. ஜே, கே, எல், எம் 4 ஆல்ஃபபெட்ஸ்க்கு அப்புறம் என் எடுத்திருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட்டு 5 ஆல்ஃபபெட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆல்ஃபபெட் வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். ஸோ என்க்கு அப்புறம் ஓ, பி, கியூ, R, S, T. So answer should be T. அப்போ இதோட answer T. So find the next alphabet in the sequenceல increasing orderல alphabetஐ increase பண்ணி அதுக்கப்புறம் எடுத்திருக்காங்க. அதாவது 2, 3, 4 alphabet, 5 alphabet increase பண்ணி ஃபைனலாக நமக்கு டீன்ற ஆன்சர் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து சிம்பிளான சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம், கம்ப்ளீட் த சீரீஸ் AZ DW GT MN அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெட்டரும் 26th லெட்டரும் கொடுத்துருக்காங்க. AZ, அதுக்கப்புறம் B, Cக்கு அப்புறம் D எடுத்திருக்காங்க. Dக்கு ரிவர்ஸில் எழுதுகிறோம் Y, X, W. ஸோ டிக்கு டபிள்யூ எடுத்திருக்காங்க, ஏக்கு இசட் எடுத்திருக்காங்க. ஸோ டிக்கு அப்புறம் இஎஃப், ஜி, ஜிக்கு வந்துட்டு டி எடுத்திருக்காங்க. டிக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னா யூ, இங்கே வி. ஸோ இந்த பேஸில் மேட்ச் பண்ணியிருக்காங்க. 2 ஆல்ஃபபெட்ஸாக ஃபஸ்ட்டில் இருந்தும் லாஸ்டில் இருந்தும் எடுத்திருக்காங்க, ரிவர்ஸில் எடுத்திருக்காங்க. ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம் வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ எம் வந்து இங்கே இருக்கிறதுனால எம் வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ரிவர்ஸில் எழுதுவோம். எம்முக்கு வந்து என் எடுத்திருக்காங்க. என், ஓ, பி, கியூ, ஆர், எஸ். இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜிக்கு அப்புறம் 2 ஆல்ஃபபெட் தள்ளி என்ன இருக்குன்னா ஜே இருக்குது. ஜேக்கு நேராக கியூ. அப்போது இங்கே மிஸ்ஸிங் ஆல்ஃபபெட் JQ. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான சம்ஸ் தான். ஈஸியாக வந்து நம்ம அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏலேருந்து இசட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம 2 ஆல்ஃபபெட்ஸாக ஃப்ரண்ட்டில் இருந்தும் லாஸ்ட்டில் இருந்தும் 2 ஆல்ஃபபெட்ஸ் விட்டு விட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் சிம்பிளான லாஜிக்கில் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சம், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம்னு கேட்டிருக்காங்க. இங்கே M3V O5U R7T T9S W11R அப்படி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் எல்லாம் நம்ம செக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் தனியாக செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்பர்ஸை ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். 3, 5, 7, 9, 11. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் பேஸில் இருக்குது. ஸோ 11க்கு அப்புறம் அப்போ என்ன வரும் ஆட் நம்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13. ஸோ நம்ம ஆப்ஷன் இருக்கும் போது ஃபஸ்ட்டு ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம வந்து இதோட ரிசல்ட் என்னென்னு செக் பண்ணுவோம். ஸோ 13 வரத்துக்கு வாய்ப்பு இதில் ரெண்டுத்துலேயும் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் 13 இருக்குது. அப்போது அதே மாதிரி ரெண்டு இதுலேயும் Q இருக்குது. ஸோ ஆருக்கு அப்புறம் கொடுத்துருக்க கிவன் டேர்மில் பார்க்கலாம். ஆர் ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க RSTUV அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆருக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா Q.
QRSTUV அப்படி வரும். ஸோ இப்போது Q நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்க்கு அப்புறம் NO சீரீஸில் ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட் பார்க்கலாம். எம் கொடுத்துருக்காங்க, O கொடுத்துருக்காங்க, R கொடுத்துருக்காங்க, T கொடுத்துருக்காங்க, W கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரணும்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ எம்க்கு அப்புறம் NMNO ஒன் ஆல்ஃபபெட்க்கு அப்புறம் O வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு PQக்கு அப்புறம் R, அப்போது 2 ஆல்ஃபபெட்க்கு அப்புறம் R வந்திருக்கு. எஸ்க்கு அப்புறம் T, 1 ஆல்ஃபபெட்க்கு அப்புறம் T வந்திருக்கு. UV 2 ஆல்ஃபபெட்க்கு அப்புறம் W வந்திருக்கு. அப்போது இங்கே என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா 1 ஆல்ஃபபெட் தள்ளி வரணும். அப்போ Wக்கு அப்புறம் X, ஆன்சர் Y. ஸோ அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுக்கு ரைட்டான ஆன்சர் Y13Q. ஸோ இப்படி தான் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த சம்மே ஈஸியாக அனலைஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும். கொஞ்சம் யோசித்தோம், ரெகுலராக இந்த மாதிரி சம்ஸ் நம்ம போட்டுகிட்டே இருக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக ஐடியா கிடைக்கும். சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய சம்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.